வெல்கம் டு விஏபி சமையல். இப்போ பார்த்தீங்கன்னா குனாபா செய்ய போகிறோம். அது தேவையான பொருள் மைதா, கார்ன்ஃப்ளவர் மாவு, சர்க்கரை, அடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்தா, பாதாம், பட்டர், நெக்ஸ்ட்டு சேமியா. இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். வாங்க சமைக்கலாம். இப்போ அந்த சேமியா வந்துனாக்கா நல்லா ப்ரௌன் கலர் வரா மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ப்ரௌன் கலர் வந்துச்சு, ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கிறோம். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா சக்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அது தேவையான தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றி முடிச்சிட்டோன்னே இப்போ சக்கரை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அளவு பார்த்தீங்கன்னா 6 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ½ லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம இப்போது தீ கம்மியாக வச்சு நம்ம லைட்டாக கலரி விட்டுக்கலாம். ஒரு கம்பி பதம் வரா மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பால் 2 டம்ளர் பால் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 2 டம்ளர் பால் எடுத்தாச்சு. நல்லா ஹீட் ஆகிட்ட உடனே மைதா ஆட் பண்ணுறோம். 2 டீஸ்பூனு. அது நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்படியே விட்டுனா அடி பிடிச்சிரும். நல்லா கலந்துனே இருக்கணும். அடுத்தபடி பார்த்தினாக்கா கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுனே இருக்கணும். ஏன்னா நம்ம கொஞ்சம் சதம் விட்டுனா கூட அடி பிடிச்சிரும். சர்க்கரை ஆட் பண்ணிடுறோம். 4 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். குனாஃபாவுக்கு தேவையான பால்கோவா ரெடி. இப்போ வறுத்த வச்ச சேமியாவை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அமுல் பட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் அடி பிடிக்காது. ஃபஸ்ட் லேயர் கீழே போட போகிறோம். அதனால் அடி பிடிக்கிறதுனால பட்டர் போட்டுடலாம். டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும். இப்போது பேன் ஃபஸ்ட் லேயராக போடுறோம். நம்ம ஃபஸ்ட் லேயர் போய்ட்டு முடிச்சாச்சு. இப்போ ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வரா மாதிரி நம்ம ஒரு டிசைனாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இன்ஸ்டன்ட் பால்கோவா ரெடி பண்ணி வச்சு இன்ஸ்டன்ட் பால்கோவா ஆட் பண்ணிக்கலாம். செகண்ட் லேயராக அதேமாரி ரவுண்ட் ஷேப்பில் வரா மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ரவுண்ட் ஷேப்பில் வந்துச்சு. அது மேலே பார்த்தீங்கன்னா முந்திரி, பிஸ்தா போட்டுக்கலாம். ஏன்னா சென்டர் போட்டு நட்ஸ் மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் போட்டு வச்சதுனால. அதுக்கப்புறம் பண்ணாக்கா 3வது லேயரை பார்த்தோன்னா சேமியா போட்டுக்கலாம். லாஸ்ட் லேயரு. இப்போ எல்லா சேமியாவும் நம்ம போட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வரா மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லா சேமியா போட்டாச்சு. இப்போ லைட்டாக அழுத்தி விட வேண்டியது தான். ஏன்னா அப்படி மேலே விட்டோன்னா அது திக்னஸ் கம்மியாக இருக்கும். உடையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. திருப்பி போட சொல்லும். இப்போ ரவுண்ட் ஷேப்பில் நல்லா பண்ணி விட்டுரும். இப்போது ஒரு பக்கம் ரோஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பக்கம் பார்த்தா திருப்பி வச்சுக்கலாம். ஓகே, சூப்பர், நல்லா வந்திருக்கு. இப்போது நல்லா ரோஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்களா? இந்தமாரி ரோஸ் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நல்லா ரோஸ் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்ச சக்கரை பாவு பார்த்தீங்கன்னா நல்லா ஊறணும். எடுத்து நம்ம ஊற்றுறோம் பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக ஊறி கீழே போகிற அளவுக்கு நல்லா ஃபுல்லாக ஊற்றணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கட் பண்ணி வச்ச முந்திரி, பிஸ்தா டிசைனாக நம்ம போட்டுக்கலாம். ஓகே, சூப்பர், குனாஃபா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், see you.